ஹசிகாட் போயிட்டு இந்த ஆர்த்தியெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மொபைல்லாம் சார்ஜ் போட்டோம். ஸோ இப்போ வந்து காசி டெம்பிள், அது காசி சிவன் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து கால பைரவர் டெம்பிள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம வந்து ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கோம். 59 ரூபா காமிச்சிச்சு. நமக்கு இங்கே ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் இடத்துக்கு தான் முதல்ல போகிறோம். அங்கேருந்து தான் வேறு இடத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 2 கிலோமீட்டர். இங்கேருந்து 2 கிலோமீட்டரு எனக்கு வந்து 60 ரூபா காமிச்சிச்சு ரேப்பிடோட்ட. நம்ம இங்கே இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆட்டோ போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோவை கேட்டோம்னா இவங்க வந்து 100 ரூபா கீழே கேட்கவே மாட்டாங்க. என்ன பண்ணாலும் 100 ரூபா கேட்குறாங்க டூரிஸ்ட்னால. ஆனால் லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வெறும் 10 ரூபா தான் வாங்குறாங்க. ஷேரிங் பேசிஸில் வந்து உங்களுக்கு 10 ரூபா. இந்த ஊருக்குலாம் எப்படி வருதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அப்படியே ரூட்டு ஃபுல் என்டையர் ஸ்ட்ரெச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் ஐட்னரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணுறேன். ஜங்ஷன்லேயே போட்டிருக்காங்க கால பைரவர் விஸ்வநாத டெம்பிள்னு. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து கால பைரவர் டெம்பிள் தான் போகணுமா. ஏன்னா விஸ்வநாதன் பார்க்குறதுக்கு முன்னாடி கால பைரவர் தான் வந்து அனுமதி கொடுப்பாராம். Temple name Kali temple. Simply Kali temple. Any famous here? Hidden gem. Hidden gem. There is Mahindra temple. Okay. இந்த பாருங்கள், இந்த கோயிலோட என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இருக்கும்னு மினியேச்சர் பண்ணி வச்ச மாதிரி இந்த ஸ்டோன்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா சைடும் இருக்கும் அதில், டோர்லேருந்து எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து இங்கே வந்து நம்ம தெரிஞ்சவர்னால இது ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. இது வந்து டிஃப்ரெண்ட் கோயில், காளி டெம்பிள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ராஜஸ்தானும் யூபியும் மிக்சடான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க அந்த கோயிலுக்கு. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு கோயில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும் பார்த்தீங்களா, கோபுரமெல்லாம். இங்கே வந்து ராஜஸ்தானும் யூபியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்ட்ரக்சர். இதான் காலபைரவர் கோயிலாம். சரியான கூட்டம், அடிக்கிற வெயில நிற்க விட முடியல, அவ்வளோ கூட்டம். கோயிலை முடிச்சுட்டு அப்படியே வர்றப்ப ஒரு லஸ்ஸி கடையில் லஸ்ஸி குடிக்கலாம் பார்த்தாச்சு. நமக்கு வந்து இப்போ வந்து பழைய லஸ்ஸி கொடுக்க பார்த்தாங்க. நம்மளோட இருக்க ஃப்ரெண்டு வந்து இது வந்து பழசு, இதில் புதுசு கொடு, இங்கே டூரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புது லஸ்ஸி ரெடி பண்ண போகிறாங்க. சூப்பராக செம்ம கட்டியாக தரமான லஸ்ஸி. பாருங்கள், காசியில் ஒன்று நீங்கள் கேஷுவலாக பார்க்கலாம் கோயிலை ஒட்டி, அது என்ன நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டொபாக்கோ, அதாவது சிகரெட்டுக்குள்ளே இருக்கிற போதை. ரொம்ப பெரிய போதை கிடையாது, பெர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அந்த போதை வந்து இவங்களே விற்கிறாங்க. இதை வாங்கி இவங்க வந்து சுருட்டு பீடி மாதிரி இவங்களே சுற்றி இழுத்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் விஸ்வநாதன் டெம்பிள் வந்துட்டோம். இந்த விஸ்வநாதன் டெம்பிள் எல்லா டெம்பிள் மாதிரியுமே ஃபோன் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது, வாசல்லே வச்சுட்டு போனோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் சில ஷாப்ஸில் வந்து அவங்களே வாங்கி வச்சுக்கிறேன்பாங்க. நீங்கள் அங்கே எங்கேயுமே கொடுக்காதீங்க. இந்த டெம்பிளுக்கு மொத்தம் 4 கேட் இருக்குங்க. கேட் 1, கேட் 2, கேட் 3, கேட் 4. இது நீங்கள் கேட் 4 வழியாக போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃப்ரீ கிளாக் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரிட்டன் வரையில் அங்கே வந்து நீங்கள் டோக்கனை கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கூட வந்த கவாஸ் வந்து உத்ராட்சா மாலை வாங்கணும் அப்படின்னு சொன்னனால இந்த உத்ராட்சா கடைக்கு வந்திருக்கோம். என்ன விலை சொல்கிறாங்க என்னங்கிறது பார்க்குறேன். How much? 300. இது வந்து 300 ரூபா. 300. இதுவும் 300 ரூபா தாங்க.
पेपर रियल हो ना भैया प्लास्टिक को बेच देगा प्लास्टिक तुमको दुकान देख के लगता है प्लास्टिक मिलेगा तो ये दुकान है ना वैरायटी सर बहुत है कितने का बोला भैया 450 का 450 450ங்க அது no I don't want just asking price कितने का बोला 700 का पंचमुखी 700 ஓ இது 700 ரூபாய் எத்தனை வயசு பஞ்சமுகி 5 வயசு 5 வயசு 700 ரூபாய் இவ்வளவுதான் ஹைட் அதாவது ஒரு முளை இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் 400 कितना होता है 450 450 ரூபாய் அதுல இருக்கு It's just a report. क्या बोला? இப்படி ஒரு கார்டு வச்சுருக்காங்க. இந்த கார்டில் தான் வந்து இது ஒரிஜினல் அப்படின்னு காமிக்கிற மாதிரி. பட் ஆனால் இந்த கார்டு வந்து யார் வந்து அப்ரூவல் பண்ணுறான்னு தெரியல. 200 ஒன்லியா? ஏன் 200 அது டூப்ளிகேட்டா? இது 200 ரூபாயாங்க. அப்போ டூப்ளிகேட் போல். எவ்வளோ சத்தம் பாருங்க காசியில். ஃபுல்லாக ஆரனு சைலனு எல்லாம் போட்டு காதே கிளியும். This is called Subai Banaras. Subai Banaras. Very famous in Banaras. Okay. Banaras they start with this breakfast. Okay. It's called Subai Banaras. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் திஸ் பனாரஸ். அதான் நம்ம இருக்கிறது வந்து வாரணாசியில் வந்து பனாரஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து காலை சாப்பாடே இது தானா. இது பேர் சுபை பனாரஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பனாரஸ் ஏரியா, அது பேர் சுபை என்னையை சேர்த்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி கடலை போட்டு ஒரு கிரேவி மாதிரி பட்டாணி பூண்டு எல்லாம் போட்டு இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லாரி பப்புவியா இது வந்து பூரி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே மாவுலாம் பாருங்கள். Like sambar, always salty. South India they put கஸ்தூரி மீத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்ட கிரேவி. பூரி அப்பளம் சேர்ந்த மாதிரி முருகலாம் வந்து இதாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப பிளெயின், பெருசாக எந்த டேஸ்ட்டும் இல்லை. இது வந்து ஃபுல்லாக வந்து சால்ட்டி ஒரு கிரேவி, ஆவரேஜான கிரேவி. 2 பூரி இந்த சப்ஜி சேர்த்து 20 ரூபா. இந்த பனாரஸோட மக்களோட காலை உணவே தான். This is Rajbhog. Rajbhog. Difference between this one and this one? This is different. In this there is a kesar in it. Kesar. Yeah. This is saffron. Yeah. Saffron. Oh, saffron in that liquid or? Light sugar. Okay. We have some. In here there is a. In this there is no Okay. no color. There is little bit of saffron. Okay. In goti there is some dry fruit. Okay. Which makes it special. The name of the stall? What you said? His name? This is only made in Varanasi. Oh. Rajbhog. 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 இது பார்த்தீங்கன்னா ராஜ்போப்பா. உள்ளுக்குள்ளே வந்து குங்குமப்பூ இதெல்லாம் இருக்குமா. அது வந்து நார்மல் ரசகுல்லா. செம்ம சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து அப்படியே வடியுது ஜீரா. உள்ளே பாருங்கள். உள்ளே வந்து ஏதோ பயிர் மாதிரி இருக்குது. What is this? Inside this one. Rajbhog. This one. dry fruit. இது வந்து உள்ள தாச்சரை. Yes, chirongi. I don't know in English. உள்ள தாச்சை இந்த மாதிரி A type of dry fruit. ட்ரை ஃப்ரூட். Rajbhog means king food. ஓ Raj means king. அரசன். ஓகே. இது வந்து அரசர்கள் உணவு அப்படி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிலேபி. ஆனால் முறுமுறுன்னு இருக்கு. தகட்டலாம். அவ்வளோதாங்க. எல்லா கோயிலும் பார்த்தாச்சு. சரியான லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து எங்கேயாவது லோக்கலில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரூம் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு 150 ரூபா வாங்குறாப்புல. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி வந்தால் செலவாகலாம் தெரியும். ஏன்னா இவெல்லாம் வெயிட் பண்ண முடியல, வெயில் வேறு கொளுத்துது, ஹாரனு சவுண்டு எல்லாம் சேர்ந்து காதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால வந்து ரூம் போயிட்டு மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போட்டு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக சந்திப்போம்.